திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த 14ஆம் தேதி மது விலக்கு கோரி காங்கிரஸ் கட்சியர் நடத்திய ஒரு உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன், பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருந்த போது முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து பேசியது தொடர்பாக ஒரு கருத்தை அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்த போது பேசியிருந்தார். அந்த கருத்து பிரதமர் மற்றும் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சராசரிக்கும் கீழான ஒரு கருத்தாக இருக்கிறது என்று கடுமையான ஆட்சேபனை என்பது அதிமுக தரப்பில் வந்திருக்கிறது. EVKS இளங்கோவன் மீது நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. அந்த அவதூறு வழக்கில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மீதும் அந்த பேட்டியை நேரலையாக ஒளிபரப்பிய காரணத்திற்காக அவதூறு வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறத்தில் EVKS இளங்கோவன் இல்லத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சத்தியமூர்த்தி பவன் போன்று காங்கிரசார் இருக்கக்கூடிய பகுதிகளில் இரு கட்சியினிடையே மோதல்களும் நிகழ்ந்து வருகின்றன. கடந்த 2 தினங்களாக சென்னை மாநகரத்தின் ஒட்டுமொத்த போக்கை மாற்றக்கூடிய போராட்டமாக அதிமுகவின் போராட்டம் மாறியிருக்கிறது. EVKS இளங்கோவனின் பேச்சு சரியானதா, அதற்கு பதிலடியாக அதிமுகவினர் நடத்தும் போராட்டம் முறையானதா என பல கேள்விகள் இதனை ஒட்டி எழுந்திருக்கின்றன. நாமும் இன்றைய அமர்வில் இது குறித்தான் பேச இருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு காசிநாத பாரதி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோபண்ணா, தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த திரு வேல்முருகன் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மல்லை சத்யா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். பாரதி, நான் உங்களிடமிருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். EVKS இளங்கோவன் பேசியது சரி தவறுங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பேச்சிற்கு அதிமுகவினர் செய்து வரக்கூடிய எதிர்வினை நியாயமானதா? இல்லை, எதிர்வினையை பற்றி பேசினால் முதல்ல பேச்சுக்கு தான் போய் ஆகணும். எதற்காக எதிர்வினையை ஆற்றுவதற்காக தூண்டப்பட்டார்களா, தூண்டியது யாருங்கிற ஒரு கருத்துக்கு போகணும். இன்றைக்கு அந்த காங்கிரஸ் பெரிய இயக்கத்திலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கத்தை GK வாசன் அவர்கள் தொடங்கியதற்கு பிறகு ஏற்கனவே 2 பேரும் இணைந்திருந்த போதே 4% பெற்றிருந்த வாக்குகள் இன்றைக்கு அதுவும் 2ஆக பிரிந்த போது இன்றைக்கு அந்த இயக்கம் இருக்கின்ற இடம் தெரியாமல் நிராயுதபாணியாக அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த இயக்கம் இருப்பதாக மக்களிடம் ஒரு துணியை உருவாக்குவதற்கு, ஒரு மாயையை உருவாக்குவதற்கு EVKS இளங்கோவன் அவர்கள் இதுமாதிரி தரக்குறைவான இழிவான விமர்சனங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக மீடியாவினுடைய லைம்லைட்டுக்கு தன்னுடைய இயக்கத்தை கொண்டு வருவது, இன்றைக்கு நீங்கள் ஊடகங்களில் இதை பற்றி விமர்சிக்கிறீர்கள், இதை பற்றி ஒரு தனி அமர்வை உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால் இது காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இருப்பது போல ஒரு தோற்றத்தை பொதுமக்களிடம் உருவாக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு தவறான விமர்சனத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். EVKS இளங்கோவன் உண்ணாவிரத்தில் பேசினது 14ஆம் தேதி, 15, 16, 17 3 நாட்கள் எந்த விதமான விவாதங்களுக்கோ இதுக்குள்ளுக்கோ EVKS இளங்கோவன் பேசியதை ஒட்டி போகல. அதற்கு எதிராக அதிமுகவோட போராட்டம், அந்த போராட்டம் ஒரு இடத்துல வன்முறையாக மாறுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக நீதிமன்ற அவதூறு வழக்கெல்லாம் போகுது. இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் என்பது எதிர்வினையிலிருந்து தான் வருது. அதனால நான் முதல்ல கேட்டேன், இந்த எதிர்வினை இப்ப நீங்க சொல்றது போன்ற EVKS இளங்கோவனுக்கு தானே விளம்பரம் தேடி கொடுத்திருக்க, ஒரு விளம்பரத்துக்காக செஞ்சிருந்தாலும் அது வேற விஷயம். அதாவது அதுதானே இங்க நடந்த இடத்துல அவருடைய இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைமை ஒரு பெண் சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவர் ஒரு பெண். அப்படி ஒரு அவங்க அன்னை சோனியா காந்தி அவர்களை அவங்க இயக்கத்தைச் சேர்ந்த பல்வேறு ஆண்கள் போய் சந்திக்கிறார்கள். அமிதாப் பச்சன் போன்ற நடிகர்கள் கூட சென்று சந்திக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் தவறான விமர்சனத்தை நம்ம எழுப்ப முடியுமா என்ன? இப்படி எழுப்பலாமா என்ன? அப்படி ஒரு மலிவான விமர்சனத்தை இன்றைக்கு இளங்கோவன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தலைமையினுடைய உத்தரவு கிடையாது. தலைமை யாரையும் போய் போராடுங்க அப்படிங்கிற உத்தரவு யாரும் கொடுக்கல. தொண்டர்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய தலைமையின் மீது விடுக்கப்பட்ட சவாலை எதிர்கொள்கிறார்கள், அதற்கான பதிலடியை கொடுக்கிறார்கள். அதனால இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தலைமை உத்தரவிட்டு போய் EVKS இளங்கோவன் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, சத்தியமூர்த்தி போன அடிங்கன்னு தலைமை சொல்ல போறது இல்ல. அது எந்த காலகட்டம் எந்த அரசியல் தலைமை செய்யல. ஆனா மதுவிலக்குக்காக போராடினா அடுத்த 5வது நிமிடம் கைது செய்யப்படுறாங்க. மனித சங்கிலின்னு ஒரு கட்சி நடத்தினா மனித சங்கிலிக்கு அனுமதியே இல்ல. ஆனா ஒட்டுமொத்த சென்னை நகரத்தினுடைய போக்குவரத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவில் அதிமுக போராட்டம் நடத்துறாங்க. அது காவல்துறை பார்த்துட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு கைது கூட இல்லை. இந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். நீங்க அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டும்தான் சொல்ல முடியுமா?
அவர் சொன்னது நரேந்திர மோடியையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். சரி, யாரா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களுடைய போக்குவரத்தை ஸ்தம்பிக்கிற, மக்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற போராட்டங்களை பல இடங்களில் போக்குவரத்து சத்தியமூர்த்தி பவன்ல போராட்டம் நடந்ததுனால எந்த இடத்துலயும் ஒன்னும் பாதிக்க. இன்னைக்கு நீங்க சென்னை நகரத்துல பல இடங்கள்ல போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது. இன்னைக்கு காலையில மணப்பாக்கம் பகுதியில மெட்ரோ ரயிலால் கிடையாது, மணப்பாக்கம் பகுதியில பேரிகார்டு அமைச்சு அந்த பகுதியில் யாருனாலையும் போரூர் தாண்டி போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. இதையெல்லாம் அரசு அனுமதிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வளத்தான செய்து அனுமதிக்கும் போது நீங்க சொல்றீங்க இல்ல ஈவிகே சிலம்பம் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, காவல்துறை தன் கடமையை செய்துன்னு அர்த்தம். பொதுமக்கள் அனுமதிக்கலையே. போராட்டங்கள் ஈவிகே சிலம்பம் விளம்பரத்துக்காக செஞ்சா இல்ல ஈவிகே சிலம்பம் விளம்பரத்துக்காக செஞ்சா நீங்க அவருக்கு எதிராக அவருக்கு போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து அரசியல் இயக்கத்திற்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. அதுல 4% இருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படி செய்யற போது 43% இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு இருக்கிற வலிமையின் அடிப்படையில் அவங்க எப்படி செயல்படுவாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம், பொதுமக்களை புரிந்து கொள்வார்கள். தன்னுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர் ஒரு அன்னை இன்னமும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் ஈவிகே சிலங்கோவனுடைய தாயார் அவர்கள் ஈவிகே சுலோச்சனா சம்பத் அவர்கள் தன்னுடைய இறுதி காலம் வரை தன்னுடைய மகனை கூட நம்பாமல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த இயக்கத்திலே இறுதி வரை இருந்தார். அதனால தன் மகனே அவங்க நம்ப தயாரல்ல. அப்படிப்பட்ட ஒரு தலைமை அவர் ஒரு விமர்சனம் செய்வது என்பது அதான் அந்த ஒரு லைம் லைட்டுக்கு தொடர்ந்து வரணுங்கிற மாதிரியே ஒரு தொடர் செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விமர்சனத்தை நாங்க வைக்கலாம், ஏன்னா அதுக்கு கோபன் அவர்கள் பதில் சொல்லட்டும். அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப ஜன்பத்ஜாலையில் இருக்கிற அவர்களுடைய தலைமை சோனியா காந்தி அவர்களை எவ்வளவோ ஆண்கள் சென்று சந்திக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒரு தரக்குறைவான விமர்சனத்தை வைக்க முடியுமா என்ன? இந்த பதில நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு விமர்சனத்தை செய்யும் போது ஒரு பொறுப்பான தலைவர், நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறவர், ஒரு மக்கள் மத்தியில பேசுற உண்ணாவிரத கூட்டத்துல அவர் பேசுறாரு. அப்ப வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்ற மாதிரியான பேச்சு இளங்கோவனுடைய ஸ்டைல்னு எடுத்துக்கிறதா? இதை ஏன் ஆட்சேபிக்க கூடாது? இல்ல, அதாவது கடந்த நவம்பர் மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஈவிகே இளங்கோவன் நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்ட நாள் முதல் இந்த 10 மாதங்களில் தமிழ்நாட்டின் அரசியல் பாதையை அவர் மாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டிலே ஒரு அராஜக ஆட்சி 4 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து கடுமையான குற்றச்சாட்டுகள், கடுமையான ஊழல் புகார்கள், முறைகேடுகள் எல்லாவற்றையும் நாள்தோறும் பத்திரிகையின் வாயிலாக அவர் சொல்லி வருகிறார். அறிக்கைகளிலே கருத்து இதனால ஊடகங்களிலே மிகப்பெரிய வரவேற்பு தலைவர் ஈவிகேஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு அரசியல் தலைவராக, அதாவது எங்கள் கட்சி எவ்வளவு வலிமை பெற்றிருக்கின்றது நான் சொல்லுவதை விட எங்கள் தலைவர் ஈவிகேஎஸ் அவர்களுடைய இமேஜ் என் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அரசியல் மிகப்பெரிய உயரத்தை அவர் போய் நீங்க அரசுக்கு எதிராக 20 குற்றச்சாட்டுகளை வச்சீங்க, 20 ஊழல் புகார் சொன்னீங்க. அப்ப அதிமுக யாரும் உங்களை போராட்டம் நடத்தல, அரசுக்கு எதிராக பல விமர்சனங்கள் பண்ணீங்க. தனிப்பட்ட முறையில் சராசரிக்கும் கீழே ஏன் பேசணும்? இல்ல, நான் சொல்றேன், அதெல்லாம் செய்து கொண்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழலை நோக்கி என் கருத்தை நான் சொல்லுவேன். அதனால இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத அதிமுக தலைமை இன்றைக்கு இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு இதன் மூலமாக அச்சுறுத்தலாமா, இதன் மூலமாக இளங்கோவனை வீழ்த்தி விடலாமா என்று இன்றைக்கு அவருடைய உருவ பொம்மைகளை தமிழ்நாட்டிலே எரிக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு இடங்களிலே எரிக்கிறார்களோ, நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எனக்கு நல்லா முழுசா புரிஞ்சு தலைவராக உயர்ந்து வருகிறார். என்னுடைய கேள்வி எரிக்க அந்த சாம்பலில் இருந்து அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவார். என்னுடைய கேள்வி முறையான அரசியல் ரீதியான ஸ்ட்ரகிள் இருக்கு. உண்ணாவிரதத்தில் அவர் பேசுறாரு. இது ஒண்ணு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அறிக்கை கிடையாது. ஒரு உண்ணாவிரதத்துல தமிழ்நாடு முழுவதும் 300க்கு மேற்பட்ட இடங்களில் மிகப்பெரிய ஆதரவோடு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம் சொன்னார்ல. 4% சொன்னார்ல, அந்த கட்சிக்குத்தான் தமிழ்நாட்டிலே 300க்கு மேற்பட்ட இடங்களில் மிகப்பெரிய ஆதரவு. திருச்சியிலே மாபெரும் கூட்டம், கொட்டு மழையிலும் இளம் தலைவர் ராகுல் காந்தி உரையை கேட்க எல்லாம் வந்தாங்க. ஆக நாங்கள்
ஒரு அதிமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான அரசியல் பாதையிலே பயணம் என்னோட கேள்வி அதான். அதனால நீங்க இந்த பேச்சை வைத்துக் கொண்டு அரசியல் ரீதியாக நீங்க அவர் நவம்பர் மாதம் பொறுப்பேற்றது வந்து உங்க அரசியல் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறேங்க. கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆனா அந்த விமர்சனத்துக்கு ஆற்றப்பட்ட எதிர்வினை என்பது அரசியல் ரீதியாக இருந்தது. அப்பயும் உங்க மேல அவதூறு வழக்கில் போடப்பட்டது, சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அவதூறு வழக்கு தொடர்ந்தாங்க. ஆனால் உங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நான் சொல்றேன், உருவபொம்மையை எரிக்கக்கூடிய அளவுக்கு தூண்டியது இளங்கோவனோட பேச்சு தானே. கிடையாது. அந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறீர்கள், நீதிமன்றத்திலே நாங்கள் சந்திக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, சத்தியமூர்த்தி பவனை தாக்குவது, அவர் வீட்டை முற்றுகையிடுவது. ஏன் நான் எங்களால முடியாதா? அதிமுக அலுவலகத்தை எதிர்த்து அங்க முற்றுகை போராட்டம் நடத்த முடியாதா? என்ன அப்படி என்ன நீங்க மக்கள் செல்வாக்கா? 1996 நீங்க தோற்கடிக்கப்படவில்லையா தமிழ்நாட்டுல? 1989 தேர்தலில் தனியாக நின்ற போது அவர்கள் 51 லட்சம் வாங்கினார்கள், 49 லட்சம் ராஜீவ் காந்தி தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தாரு. இல்ல இது மறுபடியும் மிகப்பெரிய சக்தியாக இருக்குன்னு சொல்றீங்களே. ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, இல்ல விமர்சனம் பண்றீங்களா, ஏத்துக்கொள்கிறீங்களா? அத முதல்ல சொல்லுங்க. பிரதமரும் ஒரு முதலமைச்சரும் ஒரு என்னன்னா ஒரு அரசியல் கட்சி அடிப்படையில் அந்த உறவுகள் இல்லை. பாஜகவுக்கும் அதிமுகவும் கட்சி அடிப்படையில் ஒரு நல்லுறவு கிடையாது. ஆனாலும் பிரதமர் மோடி பதவி ஏற்கும்போது இவங்க போறதும், இவங்க பதவி ஏற்கும் போது அவர் வருவார். ஆனால் தமிழக பாஜக நாள்தோறும் ஊழல் குற்றச்சாட்டுகளை ஜெயலலிதா மீதும் அதிமுக மீதும் சொல்லி வருகிறார்கள். இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு பாஜக கடுமையாக ஜெயலலிதாவை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிற வேலையில இவர்கள் இருவருக்கும் மத்தியில ஒரு உறவு இருக்கிறது. இது டிரான்ஸ்பரண்டாக இல்லை, வெளிப்படைத்தன்மையாக இல்லை, மியூச்சுவல் லாபத்தின் அடிப்படையில், அரசியல் ஆதாயத்தின் அடிப்படையில் இந்த உறவு இருக்குன்னு சொல்லுதான் அந்த கள்ள உறவு என்கிற கருத்தை தெரிவிக்கல. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். கேஸ் என்பது கள்ள உறவுக்காக அப்படிங்கிறது இல்ல. கேஸ்ல முழுசா படிச்சாச்சு. கேஸ் போடப்பட்ட கள்ள உறவு 50 நிமிடம், அதாவது ஒரே நிமிஷம், அது ஏற்கனவே டெஃபமேட்டரி ஆயிருக்கிற விஷயம். அதை நம்ம பொது மேடையில பேசுறது சட்டவிரோதமாக இருக்கும். 50 நிமிடங்கள் இரு தலைவர்களும் சந்தித்தார்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு அவர் சில விஷயங்கள் பேசுறாரு. அதுதான் இன்னைக்கு டெஃபமேட்டரியா கோர்ட் முன்னாடி இருக்கிறது. கள்ள உறவுன்ற வார்த்தைக்காக அவர்கள் இது இல்ல. அதுதான் கேள்வி. இளங்கோவன் ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல. பொதுக்கூட்டங்களில் சில நேரங்களில் பேசும்போது சில கருத்துக்களை நாங்க சொல்றோம். அதுக்கு மேல உங்களுக்கு உங்களை அது அவமானப்படுத்தப்பட்டதாக கருதினா வழக்கு தொடுத்துறீங்க. வழக்க நீதிமன்றத்தில் ஒரு உண்மையை ரொம்ப வெளிப்படையா பேசலாம். தமிழக அரசியல் களத்தில் பேசக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளுடைய 2ஆம் கட்ட 3ஆம் தலைவர் யாரும் புனிதமா பேசுறாங்க ஒத்துக்கல. ஒரு பத்திரிகையாளரை நான் பார்த்திருக்கேன், தரம் தாழ் விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இளங்கோவன் என்பவர் ஒரு முக்கியமான தலைவர், முதல் கட்ட தலைவர். நான் சொல்றேன், அவர் 2ஆம் கட்ட தலைவர் மாதிரி பேச வேண்டிய தேவை. இதே ஜெயலலிதா அவர்கள் கடந்த தேர்தல்ல எதுவும் தெரியாத கத்துக்குட்டி, அயல் நாட்டு பெண்மணி, தேசபக்தி இல்லாமல்னா பதிபக்தி இல்லாதவர், கணவருக்கு விசுவாசம் இல்லாதவர், இப்படிலாம் கடுமையாக சோனியா காந்தியை விமர்சித்து இவர் பேசியிருக்கிறார். கடந்த காலத்தில் இவர் பேசிய பேச்செல்லாம் எடுத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான EVK இளங்கோவன் பேச்சுக்கு எதிர்வினை என்பது அதிமுக தரப்பில் ரொம்ப பலமாகவே செய்யப்பட்டிருக்கு. அது நீதிமன்றத்தில் ஆரம்பிச்சு கள போராட்டங்கள் வரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த இரண்டுக்குமான இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரையில் திரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு EVK இளங்கோவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவர். இன்னும் சொல்லப்போனால் பெண் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக, சாதிய தீண்டாமைக்காக, பகுத்தறிவுக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார். அவருடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு அவருடைய பேரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எந்த பெண்ணியத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர், அந்த குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த ஒருவர், அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கிறார், இந்திய நாட்டுடைய ஒரு பிரதமர். இருவருடைய சந்திப்பை குறித்து அவர் அங்கு பேசியது நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக அது கண்டிப்புக்குரியது, கண்டனத்துக்குரியது. அந்த பேச்சு திரு EVK இளங்கோவன் கூட இப்போ ஊடகங்கள் விவாதத்துக்கு வந்த பிறகாவது, நான் ஏதோ இப்போ கோபண்ண சொல்கிற மாதிரி ஒரு மேடை பேச்சில் ஏதோ வந்துவிட்டது, அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் அல்லது நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூட நாகரிகமாக சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கேட்டிருக்கலாம். நான் அப்படிதான் சொன்னேன், அதில் நான் பின்வாங்க போவதில்லை என்று சொல்வது நிச்சயமாக ஒரு பெண்ணா முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை ஒரு காயப்படுத்தும், அவருடைய மன வேதனைக்கு உள்ளாகும். இப்போ திரு இந்திய நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அன்னை சோனியா இருக்கிறாங்க. பல வெளிநாட்டு தூதர்கள் வராங்க, வெளியூர் நாட்டுடைய அமைச்சர்கள் வராங்க, வெள்ளைக்காரர்கள் வராங்க, கை கொடுக்குறாங்க, சில பேர் முத்தம் கூட கொடுக்குறாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட உட்காந்து பேசுறாங்க.
இதை வந்து நம்ம இழிவா பேச முடியுமா? இப்போ இழிவா நம்ம சொல்லலாமா? இது சொல்லக்கூடாது. யார் சொல்லியிருந்தாலும் இது கண்டனத்துக்குரியது, கண்டிப்புக்குரியது. இல்ல, எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் வருது. உடனே எல்லாருமே இன்னொரு ஒப்பீட்டுக்கு போறீங்க. சோனியா காந்தியை பேசலாமா, இவங்கள பேசலாமா, அவங்கள பேசலாமா? அந்த ஒப்பீடு எப்படி சரியா இருக்கும்? இவர் பேசிட்டாரு, இதுக்கான கண்டனம் ஏன் முடிக்காம எல்லாருமே இவரை பேசலாமா அவரை பேசலாமான்னா, அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை அரசியல்வாதிகளுக்கு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி இல்ல, பெண்ணியம் குறித்த பார்வையிலே நான் ஏன் ஒரு விமர்சனத்தை வைக்க கூடாது? இல்ல, அப்படி இல்ல, பெண்ணியம் குறித்த பார்வையில்னு இல்ல. அதாவது இதுவரையில இன்னைக்கு நீங்க எடுத்துங்க, கோபன்னே சொன்னாங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளை ஊடகங்களின் வாயிலாக, பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக துணிந்து சுட்டி காட்டியவர் தான். குற்றங்களை கண்டுபிடித்து ஆதாரம் இருப்பதுன்னு சொன்னா நாம் கூட ஏற்கனவே விவாதத்தில் ஆதாரம் கட்டு வைக்கப்படல. ஆனாலும் இன்னைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒருவரை குறித்து அவர் வந்து புள்ளிவிவரத்தோட நான் வச்சிருக்கிறேன் ஆதாரம் சொன்னாங்க. முதலமைச்சர் விசாரிக்க சொன்னாங்க. அதில் ஏதோ ஒரு விதத்தில் தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கு இப்ப டிஸ்மிஸ் அமைச்சரவையில் நீக்கப்பட்டதோடு இல்லாம கைது செய்து சிறையில் அடைச்சாங்க. தன்னுடைய அமைச்சரை சேர்ந்தவர்கள் மீது ஒரு அபாண்டமாக பழி சுமத்தி அவரை அமைச்சர்கள் நீக்கிவிட்டார், சிறையில் அடைத்து விட்டிருக்க வி.கே. இளங்கோவன் காரணம் என்று அன்றைக்கு சத்தியமூர்த்தி பவன் முற்றுகை போராட்டம் நடைபெறவில்லை. திரு வி.கே. இளங்கோவன் வீட்டு முன் அது ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு இந்திய நாட்டை ஆண்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நியாயமான கோரிக்கைகளை, நியாயமான விமர்சனங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அப்படிதான் பார்க்கணும். அவர் பேச்சு பல்வேறு விதமான அவர் பேச்சு சரின்னு இப்ப யாரும் ஆதில்ல. 14ஆம் தேதி நடக்கிறது. இல்ல அவர் வாதிடுறாரு. இல்ல இன்னைக்கு புதிய என்னோட கேள்வி வரேன். 14ஆம் இன்டர்வியூல அவரு நான் பேசுனது பின்வாங்க மாட்டேன், 14ஆம் தேதி வருத்தம் தெரிவிக்க மாட்டேன்னு சொல்றாரு. 14ஆம் தேதி நடக்குது. செய்தி தொடர்பாளர் குஷ்புனிக்கு பேசிருக்காங்க. இல்ல 14ஆம் கோபண்ணா பண்றவங்க அந்த கருத்தை அவர் பேசுனது தப்பு இல்ல, பேசுனதுன்னு சொல்றாங்க. 14ஆம் தேதி நடக்குது. அது பற்றின எந்த விதமான இதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 3 நாட்கள் கழிச்சு அதை பற்றின பிரச்சனையை எழுப்பி அதை பற்றின இது வரும்போது இது வேண்டும் என்றே ஒரு திசை திருப்பு முயற்சி அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்படி இல்ல, இது வந்து நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய திரு வி.கே. இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, முதலமைச்சரை பற்றி, ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதை ஒரு விமர்சனமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணுகியிருக்கிறது. ஜனநாயக ரீதியாகத்தான் அதை எதிர்கொண்டிருக்கிறார்களே தவிர இது போன்ற எந்தவித ஒரு சின்ன போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அவர்கள் நடத்தவில்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொச்சியான, பெண்மையை இழிவுபடுத்துகிற, கேவலப்படுத்துகிற, வேறு விதமான அர்த்தம் கொள்ளுகின்ற அந்த வாசகங்களை அவர் பயன்படுத்தி பேசியோடு மட்டுமல்லாமல் ஊடக நண்பர்கள் சிரிக்கின்ற போது திருப்பும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அவர்கள் இருவரும் வயசானவர்கள், அங்க எதுவும் நடந்திருக்காது. அதுதான் போக விரும்பல. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அப்படி சொல்லியிருப்பது தவறா இல்லையா என்பதை மட்டும்தான் நான் திரு கோபன் அவர்களை கேள்வி வைக்கிறேன். அது தவறுதான். ஒரு ஏதோ ஒரு ஃப்ளூயன்ட்ல இல்ல ஏதோ ஒரு உணர்ச்சியில கூட்டத்தை பார்த்துட்டு பேசிட்டாங்க, அதை திரும்ப பெற்றுக்கிறோம், அதுக்காக மன்னிப்பு கோருங்கள், வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லி விஷயம் முடிஞ்சு போச்சு. இல்ல, ஒரு விஷயத்தை ஒரு பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க, என்ன நடந்தது, தமிழ்நாட்டினுடைய நலன், 21 கோரிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 21 கோரிக்கைகள் முல்லை பெரியாறில் இருந்து காவிரி பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு பேராக எடுத்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சந்திப்பதற்கே ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்காக ஏனோதானவென்று குற்றச்சாட்டுகளை அடுக்காதீர்கள். 21 பக்கத்தில் கோரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால கொடுக்கறாங்க, வேற வழியில என்ன இருக்கு? திரு மல்லேச தேட்ட போயிட்டு இல்ல அவருடைய சொன்னதுக்கு அதை தயவு செய்து அந்த 21 பக்க கடிதங்கள்ல முல்லை பெரியாறு, காவேரி, ஈழத்தமிழ் பிரச்சனை, இளங்கோவனுடைய உண்ணாவிரத பந்தல்ல அது உங்களோட ஆர்குமெண்டா இருந்தா, உண்ணாவிரத பந்தல்ல அவர் பேசின அந்த முழு ஸ்பீச்ல டெஃபமேட்டரி போர்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பார்க்கலாம், பேசலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, 2 முக்கியமான நபர்கள் பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்க. அதற்கு முன்பு பல காரணங்களால் உடல்நிலையை காரணம் காட்டி முதலமைச்சர் பல நிகழ்வுல கலந்துக்கல, அப்துல் கலாம் நிகழ்வுல கலந்துக்கல, சசி பெருமாளுக்கு வருத்தம் தெரிவிக்கல. அப்ப இவர்கள் என்ன பேசினார்கள் என்று ஏன் மக்களுக்கு சொல்ல மறுக்கிறீர்கள் அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார். அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே? அந்த டெஃபமேட்டரி போர்ஷன் அடுத்த போர்ஷன்ல இருக்கிற விஷயம் என்பது நியாயமான தானே? மெமரண்டம் என்பது ஏற்கனவே பல முறை கடிதங்களாக எழுதப்பட்டதுடைய தொகுப்பு. 100க்கு மேல பீகாருக்கு 1 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழக அரசினுடைய டிமாண்ட், ஸ்பெஷல் ஃபண்ட் டிமாண்ட் என்பது பல வருஷம்
வருஷமா இருக்கு. ஆமா. இவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து இருக்கு. அது பற்றி எதுவும் முன்னேற்றம் நடைபெற்றதா? பிரதமர் மோடி இந்த விஷயத்தில் நம்பிக்கை தெரிவித்தார், இல்ல இந்த விஷயம் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதியளித்தார்னோ, இல்ல முதலமைச்சரிடம் இந்த கடிதத்தை நான் வாங்கியிருக்கேன், இது குறித்து பரிசீலிப்பேன் என்றோ ரெண்டு தலைவர்கிட்ட இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வரலையே. நடந்த நிகழ்வாக உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இப்ப என்எல்சியினுடைய போராட்டம் 30 நாட்களாக நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதினார். இப்ப இரண்டாவது ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ரெண்டு கடிதம் எழுதியிருக்காங்க. ரெண்டு கடிதம் எழுதிய உடனே பதில் வரன உடனே இது குறித்து அவங்க எதுவுமே பேசலன்னு அர்த்தமா? இல்ல அதுக்குள்ள போகல. கேள்வி என்பது கலைஞர் எழுதினார். என்ன நடந்துச்சு? திமுக ஆட்சியில் இருக்கும்போது, டெல்லியில காங்கிரஸ் இருக்கும்போது படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பல கடிதம் போச்சு. அதனுடைய அவுட்கம் தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்குன்னு கேட்கிற அந்த கேள்வி ஏன் நியாயம் இல்லையா? மெமரண்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க. என்னுடைய கேள்வி, இவர்கள் சந்திப்பின் மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு ஈவி கே கேட்கிறார். 4 முறை தமிழ்நாட்டுடைய மீனவர்களை ரீரிமாண்ட் செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்திய பிறகுதான் 40 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு தாய் தமிழகத்தில் வந்திருக்கிறார்கள். படகு இன்னும் சத்தியான பேச வரேன். தொடர்ந்து துரோகம் செய்வது நான் ஏத்துக்கிறேன். இதுக்கு 500 படகுகளுக்கு மேல படகு செய்யுங்க. ஆனா பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து அங்க போய் தமிழக மீனவர்களோட பிரச்சனை இல்ல. அதுக்குள்ள போறாங்க. இப்போ இன்றைக்கு கூட உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஈவி கே சிலங்கோவனை நேர்ல போய் சந்திக்கிறார். அவர் வெளியே வரும்போது அவர் தவறாக பேசக்கூடிய நபர் இல்ல, தவறாக பேசியிருக்க மாட்டார், இது உள்நோக்கத்தோட இந்த விஷயத்தை அணுகுறாங்க. மதுவிலக்கு பிரச்சாரத்தில் இருந்து டைவர்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனாக அரசு இதை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த பேச்சை அவர் முழுமையா கேட்டாரான்னு தெரியல. எந்த போர்ஷன் வந்து தவறானது இல்லைன்னு வைகோ சொல்ல வர்றாரு? நீ சொல்லும் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னும் அந்த சொல்லும் உரிமைக்காக இறுதி வரை போராடுவேன் என்று ஜனநாயகத்தின் மாண்புரைத்தார் ரூசவும் வால்டரும். அதுபோல சொல்கின்ற கருத்தில் வந்து சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி என்கின்ற போது இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடரலாம், நேரடியாக சந்திக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான ஆயுதங்களுடன் தாக்குவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணன் ஈவி கே சிலங்கோவனுடைய வீட்டை முற்றுகை, அதே போன்று அவருடைய காங்கிரஸ் காரியாலயத்தை முற்றுகை என்று சொல்கின்ற போது இது வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வதை போன்று ஆளுங்கட்சியே சட்டத்தை மீறுவது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையும் மீறி மற்றொரு செய்தி அங்கே சொல்லப்படுவது, ஈவி கே சிலங்கோவனை உயிரோடு கொளுத்துவோம், அவர் இந்த நாட்டில் நடமாட முடியாது என்று சொன்னால் ஆளுங்கட்சியால் இளங்கோவனுடைய உயிர் ஆளுங்கட்சியால் அதிமுக ஆளுங்கட்சியால் அண்ணன் ஈவி கே சிலங்கோவனோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுமே ஆனால் அதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது இந்த அரசும் தமிழக முதலமைச்சர் மறந்துவிடக்கூடாது. இதில் மற்றொரு அதாவது நீங்க ஒரு போர்ஷனோட இன்னொரு சைட பேசுறீங்க. இல்ல வயலன்ஸ் என்பது தவறானது, மிரட்டல். இன்னும் அடுத்தபடியா போனா மிக ஆபாசமாக அவரை திட்டி நடக்கக்கூடிய ஊர்வலங்களும் இங்க நடந்திருக்கு. ஈவி கே சிலங்கோவனை அதிமுக தொண்டர்கள் திட்டிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது இன்னொரு போர்ஷன். அதுக்கு வழிவகுத்தது ஈவி கே சிலங்கோவனோட பேச்சு. அது குறைந்தபட்சம் அதை தவிர்த்திருக்கலாம்னு கூட ஏன் சொல்லக்கூடாது? இல்ல, நீங்க அறச்சீற்றம் என்பது இதுதான். அறிவாசான் தந்தை பெரியார் வீட்டு பிள்ளை சொல்லின் செல்வர் ஈவி கே சம்பத்துடைய அருமந்த புதல்வர் தான் அண்ணன் ஈவி கே இளங்கோவன் அவர்கள். அவருக்கு யாரும் அரசியல் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்தில் அவர் இல்லவும் இல்லை. ஆனால் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் ஒரு அறச்சீற்றத்தின் காரணமாக சசி பெருமாள் ஒரு காந்தியவாதியாக மரணத்தின் தருவாயில் அவர் போராடி உயிர் இந்த அரசால் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அல்லாமல் இந்திய திருநாட்டுடைய சிறந்த ஜனாதிபதி என்று ஆராதிக்கப்பட்ட ஐயா அப்துல் கலாம் இறந்த போது ஏன் டெல்லி செல்லவில்லை, ஏன் ராமேஸ்வரம் சென்று இரங்கல் தெரிவிக்கவில்லை, குறைந்தபட்சம் ஏன் மதுரை விமான நிலையத்தில் சென்று ஒரு மலர் வைக்கவில்லை? குறைந்தபட்சம் இன்று வரையிலும் இந்த நொடி வரையிலும் ஐயா அப்துல் கலாம் அவருடைய திருவுருவ படத்தை வைத்துக் கூட இன்னும் மாலை அணிவிக்காத முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்கின்ற கோபம் இயல்பாக எழுகிறது. என்கின்ற போதுதான் இது மரபு மீறிய சந்திப்பு.
முதலமைச்சர் அவர்களும் இந்திய திருநாட்டுடைய பிரதம மந்திரி சந்திப்பது என்பது தனிப்பட்ட முறையில் சந்திப்பது என்பது மரபு மீறிய சந்திப்பு. பிரதமர் எங்கே சந்தித்திருக்கிறார்? பிரதமர் வந்து கவர்னர் மாளிகையில் சந்திச்சிருக்கணும். இல்ல தலைமைச்சர் சந்திச்சிருக்கணும். ஒரு வீட்ல போய் யாரும் அழைத்து செல்வது என்பது மரபு மீறிய சந்திப்பு. வைகோ அவர்கள் ஒரு நடுநிலையாளராக இருந்திருந்தால் ஈவிகே இளங்கோவன் அவர்களுடைய வார்த்தையை கண்டித்து விட்டு வேண்டுமானால் போராட்டத்தை மறுவிளைவாக்கிய போராட்டத்தை அவர் கண்டித்திருக்கலாம். அவர் ஒரு நடுநிலையாளர் அரசியல்வாதி. தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்தின் ஏற்றுக்கொள்கிறாரா மல்லை சத்யா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா என்று கேட்கிறேன். வைகோ அவர்கள் அந்த கருத்தை தவறு என்று கண்டித்து விட்டு இந்த போராட்டத்தை கண்டித்திருந்தார் என்றால் அவர் நடுநிலையாளர். உங்க பதிலுக்கு வரேன், அந்த கேள்விதான் அவர் கேட்கிறேன். ஒரு கண்டினியூஸான சீக்வன்ஸோட அவுட்பர்ஸ்டா வருகிறது. அந்த பேச்சை நான் கேட்டேன். சசி பெருமாள் மரணத்தை பேசிட்டு அவர் இந்த இதுக்குள்ள வர்றாரு. என்னதான் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாலும் ஒரு பெருங்கூட்டத்தை கட்டியமைக்க வேண்டிய தலைவர் ஏன் உணர்ச்சி வசப்பட வேண்டும்? அப்துல் கலாம் இதுக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்டா, ஒரு முதலமைச்சராக அப்துல் கலாம் பேர்ல விருது அறிவிக்கிறாங்க. ஏழு அமைச்சர்களை அனுப்புறாங்க. அதுக்கான எல்லா முறையான ஏற்பாடு அந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி நீங்க நடுநிலைமையா பேசுங்க. தவறான கருத்துக்களை பிரதமர் வருகிறார். இத்தனை தலைவர்கள் வந்து அரசியலில் ஒரு மாண்பு வரணும், அரசியல் நாகரிகம் வரணும், அதற்கு வழி வகுக்கக்கூடிய முக்கியமான தலைவர் வைகோ ஒருவர் அப்படின்னு உங்க கட்சி சார்பில் நீங்க கிளைம் பண்றீங்க. பொதுவான மத்தியிலும் வைகோக்கு ஒரு பேர் இருக்கிறது, நாகரிகமான அரசியல் நடத்தக்கூடிய நபர் அப்படின்னு. உடல்நிலையை காரணம் காட்டி ஒரு பிரதமர் போய் முதலமைச்சர் சந்தித்து அதை மரபை மீறினாதான் என்ன இதுல என்ன இருக்கு? ஒரு முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லைன்னு இருக்கு, உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் படுத்தில்லை, வீட்டில் படுத்தில்லை, விமான நிலையத்தில் சென்று வரவேற்க போகிறார்கள். விமான நிலையத்தில் சென்று அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்று வரவேற்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் அந்த சந்திப்பு கவர்னர் மாளிகையில் சந்திச்சிருக்கலாம், ஏன் சந்திக்கல? அவ்வளவு சொல்லுகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழி அவர்கள் வந்து சிறையில இருந்துவிட்டு வந்ததற்கு பிறகு குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கூறப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய துணைவியாளர்கள் அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து நீங்க கண்டிச்சீங்களா? நடுநிலையாளர் சொல்லிக்கிறீங்க. அப்துல் கலாம் அவருடைய இறப்புக்கு முதலமைச்சர் கடந்த காலங்களில் அவர் செயல்பட்டது போல் ஆரோக்கியமாக இருந்து அப்படி இருந்த நிலையில் கண்டிப்பாக அவங்க வந்து அங்க அஞ்சலி செலுத்திப்பாங்க, எந்த மாற்று கருத்து இல்லை. உண்மையிலேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால வர முடியவில்லை. வேல்முருகன் இல்ல அதான் சத்யா கேள்வியில ஒரு நியாயம் இருக்குது. அது முற்று முழுமாக நான் மறுதளிக்கல. ஆனா தயவு செய்து இந்த விஷயத்தை பொறுத்த வரையில அதை நம்ம இங்க பேச வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே முதல் நாள் அப்துல் கலாம் நிகழ்வுக்கு முதல் வாரத்தை ஒரு நிமிஷம் ஒரு மனிதனுக்கு எனக்கு கூட தான் கோவம் வருது. அதனால என்ன வேணுமாலும் நம்ம பேச முடியுமா? ஒரு நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ, ஒரு நாட்டுடைய ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சரோ, ஒரு பிரைம் மினிஸ்டரோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அறிவிப்பு நாளைக்கு பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே வார்த்தை விட்டாருனால போருங்க. அது பல்லாயிரம் சோசியலிஸ்ட் நாளைக்கு சாவான், அதை விட்டுலாமா? நான் பொறுப்பு எடுக்கணும். நான் ஒரு பொறுப்பு நடத்துறோம். ஒரு இந்திய நாட்டை ஆண்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவர், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்த நீங்கள் பேசு மாங்காய் புளிச்சதோ தேங்காய் புளிச்சதோ பேசக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், அவர் பேசிட்டாரு. அதற்கு பிறகு நீங்க என்ன சொல்றாங்க அதிமுக தலைமை? நான் தான் சொல்றேன், இத்தனை நான் ஈவிகே இளங்கோவன் ஒரு விதத்துல நான் வந்து பாராட்டி இருக்கிறேன். ஆனா அவர் வந்து நீங்க பல்வேறு பிரச்சனைகளை திமுக ஆட்சி காலத்திலும் பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு ஊழல்களை, பல்வேறு அநியாயங்களை திமுக நடவடிக்கை உண்டு இல்லை என்று ஆக்கியவர் தான் திரு கோபண்ணாவுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட பேசக்கூடியவர் இன்றைக்கு இன்னைக்கு அவர் பொறுப்பேற்றில இருந்து இன்றைக்கு அவர் செய்திருக்கார். இல்ல இல்ல அப்படி கிடையாது. நம்ம இடைவேளைக்கான நேரம் நம்ம
இருக்கக்கூடியவர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல ஒரு நாட்டுடைய முதலமைச்சரையும் ஒரு பிரதமரையும் சந்திப்பையே மிக இழிவான பண்பாட்டு ரீதியா ஒத்து வராத தமிழ் தாய்மார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கருத்தை சொல்வது அழகா? இவருடைய கேள்விதான். இந்த 50 நிமிடங்கள் அப்படிங்கிற அந்த டெஃபமேட்டரி விஷயங்கள் என்பது வெறும் டெஃபமேட்டரி மட்டும் கிடையாது, அது ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர். அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஹெச் ராஜா உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் குரல் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்ப்பு என்பதும் அந்த கட்டத்திலிருந்து வருகிறது. இதற்கு முன்பு உட்கட்சி விஷயங்களில் சில விமர்சனங்களை வைக்கும் போதும் ரொம்ப தடாலடியாக திரு இளங்கோவன் வைத்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். அது பல இடங்களில் வரவேற்கப்பட்டிருக்கு, பல இடங்களில் எதிர்க்கப்பட்டிருக்கிறது. அது அவரோட ஸ்டைல்லாம் சொல்றாங்க. இதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி குறித்து ஒரு விமர்சனம் மனித குரங்கு போல் நடக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப சோனியா காந்தியோட விமர்சனத்துக்கான பதில்னு சொன்னாங்க. இந்த பேச்செல்லாம் இது ஈவிகே இளங்கோவன் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பேசுறாரா, இல்லை அதிமுக அவர் சொல்வது போல விளம்பரத்துக்காக பேசுறாரா? இல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர். பெரியாருடைய பேரன், சொல்லின் சம்பத்தினுடைய மகன். அவர் ஒன்றும் அரசியல் பயிலாத குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லை. சிறு வயது முதற்கொண்டே தந்தையின் பேச்சையும் பெரியார் பேச்சையும் கேட்டு கேட்டு வளர்ந்தவர். அவர் எதையும் சிந்தித்து பேசக்கூடியவர். அந்த வகையில் அவருக்கென்று ஒரு பாணியை அவர் வளர்த்து கொண்டிருக்கார். சொல்லின் செல்வ சம்பத் பாணி வேறு, தலைவர் ஈவிகேஎஸ் ஒரு பாணி என்பது வித்தியாசமானது. துணிச்சலாக அதாவது ஒரு குறிப்பிட்ட அதிமுக அமைச்சர் அவர் இந்த தெருவில் இத்தனை நம்பர் வீடு, அங்கே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அங்கே இருக்கிற குடோனில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லிவிட்டு வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குபவர். அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு இந்த 10 மாதங்கள் செய்திருக்கிற அரசியல் பணி, அதாவது ஒரு ஒரு அரசியல், அதாவது அதிமுகவினுடைய அடித்தளத்தை தகர்க்கிற பணியாக அது இருப்பதாலே சகித்துக் கொள்ள முடியாம எதிர்கொள்ள முடியாதவர்கள் இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு, ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் அவருடைய பேச்சுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. உங்களுக்கான கேள்வி, அந்த 8 நிமிடங்கள் 8 இருந்து 9 நிமிடங்கள் என்பது தனியாக பேசின பேச்சு இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம், அதற்கு பிறகு ஒரு 15 நிமிஷம் அவர் பேசுறாரு. முழுமையான பேச்சு கேட்கிறேன். உண்ணாவிரத பந்தலிலே அவர் பேசிய பேச்சு இல்ல, அது ஒரு ரசிக்கத்தக்க வகையில நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவர் பேசின பல இடங்கள்ல அங்க இருந்து தொண்டர்கள் கைதட்டுறாங்க. ஆனா இந்த போர்ஷனுக்கு பெரிய கைதட்டலோ வரவேற்போ அவங்க தொண்டர்கள் மத்தியிலே இல்லையே. அதெல்லாம் அப்படி நீங்க பார்க்க கூடாது. அது பாசிங் ரெஃபரன்ஸ்ல போகுது அது பேச்சு. நண்பர் மல்லை சத்யா சொன்ன மாதிரி கடும் கோபம். அதான் அப்துல் கலாமுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. விமான நிலையத்தில் போய் வரவேற்கிற ஜெயலலிதா அப்துல் கலாமுக்கு உரிய மரியாதையை செலுத்தல. சசி பெருமாள் ஒருவர் இறக்கிறார், ஒரு காந்தியவாதி இறக்கிறார், ஒரு அனுதாப செய்தி உண்டா? அதே நேரத்தில் மதுக்கடையில் இறந்தவருக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுக்குற அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லாத கல்லெஞ்சக்காரராக ஜெயலலிதா இருப்பதையெல்லாம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொழுந்து விட்டு எரிகிற மதுவிலக்கு போராட்டத்தை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு உளவுத்துறையின் உதவியோடு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஆதரவோடு இந்த விஷயம் ஊதி பெரிதாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த கொடும்பாவி எரிப்பு போராட்டத்தை அதிமுக நடத்துகிறார்கள். இப்படியெல்லாம் அச்சுறுத்தி தலைவர் ஈவிகேஎஸ்ஐ அடக்கி விடலாம் என்றால் அவர் அடங்க மாட்டார். நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர் அல்ல. பிற கட்சி தலைவர்கள், அதாவது நீங்க பிரதான எதிர்க்கட்சியை நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, இல்ல வேற பல கட்சியில் உங்களுக்கு எதிர்நிலை இருக்கக்கூடியவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் மிக தரந்தாழ்ந்த விமர்சனங்களை பொதுக்கூட்டங்களை வைத்த நிகழ்வுலாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மூலம் குற்றச்சாட்டு வச்சா நீங்க ஆட்சியில் நீங்க செய்யலையா அப்படின்ற ஒரு பதிலை சொல்ல முடியும். ஈவிகேஎஸ் இளங்கோவன் போன்றவர்கள் மீது அந்த பதிலை சொல்ல முடியாது, ஒரு பதில் கவுண்டர் கொடுக்க முடியாதுங்கிறனாலதான் இந்த நடவடிக்கை இவ்வளவு தீவிரப்படுத்தி இருக்கிறீர்களா? 14ஆம் தேதி பேசினதுக்கு 17ஆம் தேதிக்கு மேல கேஸ் போடுறது, இன்னும் 2-3 நாட்களுக்கு இந்த போராட்டம் தொடருங்கிற நிலையில அதிமுக ஆயத்தமாவதெல்லாம் ஈவிகேஎஸ் இளங்கோவனை கவுண்டர் பண்ணுவதற்கான ஆப்ஷன் இல்லாதனால அவர் செய்த இந்த விஷயத்தை வைத்து இதை பெரிதாக்குறீங்களா? 4% ஓட்டுகள் வாங்கிய காங்கிரஸ் பெரிய இயக்கம் எங்களுக்கு நீங்க மறுபடியும் ஓட்டுக்குள்ளே போறீங்க. அவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். நாங்க தமிழக அரசின் மீதான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்தோம், அதனால அதை தாங்க முடியாம இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, நீங்க கருத்தை கருத்தால் வெல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களின் காரணமாக இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியில போட்டிட்டு 37 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களை கருத்தால் வெல்ல முடியாத இவர்கள்
தவறான விமர்சனங்களை, இழிவான விமர்சனங்களை செய்து அதன் மூலமாக நீங்களும் வரக்கூடிய விமர்சனத்தை கருத்தா இல்ல, விமர்சனத்தை விமர்சனமா எதிர்கொள்ளி தமிழக அரசியலில் லைம்லைட்டுக்கு வந்து இல்ல அனுமதிக்க முடியாது. ஒரு பிரதமரையும் ஒரு முதலமைச்சரையும் இல்ல அப்படினா அவரை ஆளுகின்ற பிரதமர், அது ஒளிபரப்பு தொலைக்காட்சி மேலே அவமதிப்பு வழக்கு ஏன் உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல? 499/500ல அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அந்த ஊடகத்தையும் சேர்த்தால் தான் நாங்க வழக்கை தொடுக்க முடியும். இல்லனா எப்படி காத்துல எங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னு சொல்லி வழக்கு தொடுக்க முடியுமா? இல்ல, ஒரு செய்தியை ஒளிபரப்புவது ஊடகத்தினுடைய கடமை மீது கிடையாது. ஊடகத்தின் மூலமாக தான் இந்த வழக்கை செய்ய முடியும். அதாவது ஒரு ஊடகத்தின் மூலமாக அந்த நிகழ்ச்சியில நான் ஒரு நிமிஷம் முடிச்சறேன். நீங்க 499/500 அதுக்கு அப்புறம் கூட சொல்லுங்க சட்ட விதிகள்லாம். ஆனா ஒரு உண்ணாவிரத பந்தல் நடக்கிறது, ஒரு முக்கியமான தலைவர் வர்றாரு, அத போறோம். இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்க சூழலில் எல்லா முக்கியமான கட்ட தலைவர்களுடைய பேச்சுகளும் நேரலை செய்வது என்பது இயல்பாகிவிட்டது. அப்படி ஒரு நேரலையாக அது நடக்கிறது. நேரலையில் அந்த விஷயத்தை பேசுறாரு, அதற்கு எதிர்வினையாக நீ அந்த தொலைக்காட்சி மேல அவமதிப்பு கொண்டு வர முடியும்? எப்படி டெஃபமேஷன் கொண்டு வர முடியும்? இந்த ஊடகத்துல இத்தனாம் தேதி ஒளிபரப்பப்பட்ட, இப்ப ஒரு வழக்கு தொடுக்கிறோம்னு வச்சுங்க, இந்த ஊடகத்துல இத்தனாம் தேதி இவர் நேரடியாக பேசினது இந்த ஊடகத்தின் மூலமாக ஒளிபரப்பப்பட்டதுன்னு சொன்னாதான் நாங்க வழக்கை கொண்டு வர முடியும். உளவுத்துறை நீங்க வேற அப்ப ஒரு உளவுத்துறை சொன்னது மூலமாக மட்டும் வழக்கு தொடுக்க முடியாது. பல வழக்குகள் உளவுத்துறை மேல தான இருக்கு. உளவுத்துறை வேணா கொடுத்திருக்கலாமே தவிர அதனுடைய ரெக்கார்டிங் கொடுத்திருப்பாங்க. இப்ப வைகோ அவர்கள் மீது கூட பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த உளவுத்துறை வந்து அந்த மீட்டிங்ல பேசினதை ரெக்கார்டிங் கொடுப்பாங்க, இந்த ரெக்கார்டிங் மூலமாக அப்படின்னு சொல்லி. ஒளிபரப்பானதுனால இந்த மீடியா அதே உளவுத்துறை வீடியோ ரெக்கார்டும் பண்றாங்க. இல்ல இப்ப நீங்க கூட்டங்களுக்கு போய் பாருங்க, ஒரு ஐஎஸ்ல இருந்து ஒரு எஸ்ஐ ரேஞ்சில இருக்கவங்க வீடியோல பதிவு பண்ணுவாங்க. இத வந்து டெஃபமேஷன்ங்கிறது எப்படி வரும்னா, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கோடிக்கணக்கான நபர்களுக்கு இந்த இது போனுச்சுன்னு சொன்னாதான் டெஃபமேஷனை கொண்டு வர முடியும். அவதூறுங்கிறது இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நபரை பத்தி சுந்தரிக்கை வெளியிடுவாங்க. ஒரு கேள்வி, அண்ணா தொழிற்சங்க தலைவர் அர்ஜுனன் சத்தியமூர்த்தி பவனுக்கு முன்னால் போராட்டம் நடத்த போது, இன்றைக்கு நாங்க வந்து வெறும் உருவபொம்மை கொளுத்தவர்கள் மட்டுமல்ல, இளங்கோவனை உயிரோடு கொளுத்துவோம் என்று சொல்லி ரெக்கார்ட் ஆகி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அவர் மீது வழக்கு தொடுக்கும் அதிமுக அரசு. சத்யா, அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்ட அம்சம் என்பது வாழும் அரசுக்கு இருக்கு. அது போன அரசும் பல அவமதிப்பு வழக்குல போட்டிருக்காங்க, பின்னாடி வாபஸ் வாங்கியிருக்காங்க, இந்த அரசும் போட்டிருக்கிறார்கள். இதை அச்சுறுத்தும் விதமாக பார்க்க வேண்டிய தேவை எந்த இடத்துல எழுது? இது ஜனநாயகத்துடைய குரல் வலை நெறிக்கின்ற பாசிச மனப்பான்மை, இது சர்வதிகார போக்கு. தமிழ்நாட்டில் எந்த எதிர்கட்சி தலைவர் மீதும் வழக்கு இல்லாத தலைவர்களே இல்லை. எல்லா எதிர்கட்சி தலைவர் மீதும் வழக்குகள் இருக்கு. எல்லா பிரிண்ட் மீடியா என்று சொல்லப்படுகின்ற வாரப்பத்திரிகை, தினப்பத்திரிகை, எல்லா பத்திரிகை மீதும் வழக்குகள். விஷுவல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற எல்லா தொலைக்காட்சிகள், ஆனால் ஆளுங்கட்சி தொலைக்காட்சி தவிர்த்து மற்ற எல்லா தொலைக்காட்சி மீதும் இது மேல டெஃபர்மென்டேஷன் போடப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டிய அரசு. ஒரு அரசுக்கு சகிப்புத்தன்மை வேணும். அறிஞர் அண்ணாவை பார்த்து அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அண்ணாவுடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு சொன்னார், யுவர் டேஸ் ஆர் நம்பர் அப்படின்னாங்க. அண்ணா சொன்னார், அது அற்புதமா சாதுரியமா மாத்தினாரு, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் அப்படின்னு சொன்னார். அந்த சகிப்புத்தன்மையே அரசுக்கு இல்ல. ஆனானப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்ற அதே நேரத்துல நாகரீகமும் குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நாகரீகம் என்பது எப்படி வர வேண்டும் நான் சொல்றேன். ஆபிரகாம் லிங்கனை பார்த்து அவர் அந்த நாட்டுடைய அதிபர், ஆனால் செனட் உறுப்பினர் சொல்றாரு, நான் போட்டுட்டு இருக்க ஷூ வந்து உங்க அப்பா தைச்சு கொடுத்தது அப்படின்றாரு. அதிபர் கோவிச்சுக்கல, அரை உலகம் என்று பேசப்படுங்க அமெரிக்காவோட ஜனாதிபதி கோவிச்சுக்கல. அவர் சொன்னாரு, என் அப்பா அவ்வளவு அற்புதமான பணி செய்திருக்கிறார், அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஷூ பழுதுபட்டால், அந்த செருப்பு பழுதுபட்டால் என்னிடம் கொண்டு வாருங்கள், நானும் அதை பழுது பார்த்து தருகின்ற வல்லமை படைத்தவன், எனக்கு தொழில் தெரியும் சொல்றார். இந்த சகிப்புத்தன்மை எங்கே போனது? இந்த சகிப்புத்தன்மை போற அதே சமயத்தில் இந்த சகிப்புத்தன்மை தருவதற்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நாகரீகமும் வேணுங்கிறதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல, நாகரீகம் என்பது அண்ணன் ஈவிகே சொன்ன, திரும்ப அதான் சொல்றேன், அவர் வந்து மிகப்பெரிய குலப்பெருமை குடிப்பெருமை நிறைந்த, அதுதான் அப்படி ஒரு நபர் ஏன் இதை பேசுறாருன்னு கேள்வி. இதுதான் அரசிடம் நாமார்க்கும் குடியரசும் நம்மை அஞ்சோம் சொல்லப்பட்ட இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிற அளவோடு இந்த அரசு நிறுத்தி இருக்கலாம். அதிமுக தொண்டர்கள் இவ்வளவு தூரம் செஞ்சு இன்றைக்கு காவல்துறை கைது நடவடிக்கை எதையுமே செய்யாத ஒரு சூழ்நிலையில் இந்த விதம் கையாளப்பட்ட அந்த விதம் உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்து ஏற்படுத்துது? இல்ல, அதான் நான் சொன்னது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சி. அப்ப அந்த கட்சியினுடைய அந்த ஒற்றை தலைமையை ஒரு மிகப்பெரிய இடத்தில் வச்சு அந்த தொண்டர்கள் பாவிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள். ஆக அந்த தலைமையை இப்படி ஒரு இழிவான, கொச்சைப்படுத்துகிற, கேவலமான, அநாகரிகமான, நாகரிகமற்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி பேசியிருக்கின்ற போது அந்த தொண்டர்கள் தன்னெழுச்சியாக வீதிக்கு வந்து போராடுவது ஒரு ஜனநாயக ரீதியான உரிமை. அதே நேரத்தில்
எங்கேயாவது தாக்குதல் நடத்தி ஒரு காயம் ஏற்படுத்து காங்கிரஸ் தொண்டருக்கோ அல்லது எதிர்ப்பவர்களுக்கோ ஒரு காயம் ஏற்படுத்துவதோ இல்லை உள்ளே நுழைந்து அத்துமீறி நடந்திருந்தாலும் அது கண்டிப்புக்குரியதான். ஆனா எனக்கு தெரிந்து அப்படி நடைபெறவில்லை. ஒரு நிமிஷம் முடிச்சிட சமல் அப்படி நடந்திருந்தா அது கண்டனத்துக்குரியது. ஆனா இன்றைக்கு கொடும்பாவி எரிப்பு என்பதும் இங்க நடந்த தொலைக்காட்சியில் காட்டப்படுகிற நிகழ்வு என்பதும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி செய்யவில்லை. இது ஒரு எதிர்ப்பு தான் கட்சிக்கோ தலைமைக்கோ ஒரு இனத்திற்கோ. ஒரு ராஜபக்ச கொடும்பாவை நம்ம எடுத்துறோம், ரணில் விக்ரமசிங்க கொடும்பாவை நம்ம எரிச்சிருக்கோம், சந்திரிகாவோட கொடும்பாவை எரிச்சிருக்கோம், தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்கிற மத்திய அமைச்சரோட கொடும்பாவை எரித்திருக்கோம், காவேரி பிரச்சனையில நமக்கு நீர் தர மறுத்த அல்லது நமக்கு எதிர்த்து கருத்து தெரிவித்த அமைச்சர் பெருமக்களோட கொடும்பாவை எரித்திருக்கோம். இது இயல்பானது இல்ல. பொதுவா எப்படி நடைபெறும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. கண்டிப்பா நீங்க கொடும்பாவை எடுத்து எரிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் தண்ணி ஊத்தி அணைச்சிருவாங்க, எடுத்துட்டு போயிருவாங்க. இல்ல ஆனா பல இடங்களில் இந்த போராட்டத்துல இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக தெரியல, ஒரு கைது கிடையாது. இன்னும் சொல்ல போனா தீக்குளிக்கு முயற்சி பண்ற சம்பவங்கள் நடந்து கூட பிரிவென்டிவ் அரெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில கூட எந்த இடத்துலயுமே கைது செய்யப்படல. அப்ப இந்த பிரச்சனை பெரிதாக வேண்டும். எல்லா விஷயத்துக்கும் சட்டம் ஒழுங்கு கேட்கக்கூடிய அரசு இதில் சட்டம் ஒழுங்கு பாதிக்குதுன்னு ஏன் பார்க்க மறுக்கிறது? அப்ப இந்த விஷயத்தை தமிழ் கல்வி கூட்டியர்கள் சார்பில் நீ காலைல போராட்டம் நடத்துறோம். எங்களை நாங்க சத்தியம் நாங்க உங்களை கைது பண்ண கூட்டணி கட்சியா நானே கைது செய்து காவல்துறை தடுப்பு காவல் வச்சிருந்தாங்க. அதே காலகட்டத்தில் இன்னைக்கு போராட்டம் நடத்தி அதிமுக வர எங்காவது ஒரு இடத்திலாச்சும் கைது செய்து அவர்களை மண்டலத்தில் அடைச்சு வச்சாங்க. அரசை ஆளுகின்ற அந்த கட்சி என்பது இந்த போராட்டம் வேணும் என்று விரும்புதா? அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல புரட்சி தலைவி அம்மா அவர்களை தெய்வமாக நினைத்து வழிபடக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அந்த தலைமை அவர்களுடைய கைது ஒன்று நடந்த போது ஏறக்குறைய 141 பேர் தமிழகத்திலே உயிர்விட்டு மடிந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இல்ல 241 தெரியல, 241 பேர் உயிர்விட்டார்கள். இல்ல அவர்களுடைய இமேஜ் அந்த அளவுக்கு இமேஜ் இருக்கிற போது தொண்டர்கள் போராடத்தான் செய்வாங்க. அதுல வழக்கு தொடுக்கலன்னு யார் உங்களுக்கு சொன்னது? அது காவல்துறை தான் சேர்க்கணும். எல்லா இடத்துலயுமே அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதற்கான பணியை செவ்வனை செய்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் என்ன வேடிக்கையா பார்த்தாங்க? அவங்களும் கல்லு விட்டாங்களா அவங்க சொல்ற மாதிரி? நான் என்ன சொல்றேன், எங்களுக்கான நியாயத்தை சொல்லுகின்ற மல்லை சத்யா அவர்கள் தன்னுடைய தலைவர் அந்த தவறான விமர்சனத்தை வைத்த அந்த தலைவர் மீதான தலைவர் கண்டிக்கலையா? அதை கண்டிக்கலையா? வருவது என்றது இது பேச்சை நீங்க தொடருங்கள் என்று அவருக்கு ஆதரவு கொடுப்பது என்னுடைய கேள்வி ரொம்ப எளிதானது. மற்ற கட்சியினர் போராட்டம் நடத்தும் போது சட்டம் ஒழுங்கு பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆளும் அரசானது சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டம் ரொம்ப வயலண்டா மாறி இருக்கும் போது அதை கட்டுப்படுத்த பல இடங்கள்ல போராட்டம் நடந்திருக்கு, சாலை மறியல் நடந்திருக்கிறது. சத்தியமூர்த்தி பவன் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அங்க சத்தியமூர்த்தி அடித்து இன்னமும் கூட முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். முற்றுகை போராட்டம் கையில் கடப்பாறையுடன் ஒரு கையில கடப்பாறையும் மறு கையில அதிமுக கொடியோட போன காட்சிகள் இருக்கு. இந்த வன்முறையை இந்த வன்முறையை இந்த இடத்துல நாங்க டிஃபென்ஸ் காங்கிரஸ்காரர்களே அதிமுக கொடியை கையேந்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் டிஃபென்ஸ் எங்களால எடுக்க முடியும். அதனால ஒரு இடத்துல செய்யலாம். நீங்க இந்த மாதிரி நீங்க போல பேசுறது தப்பு, தப்பிக்கிறது நாங்க போல பாக்குறோம். நீங்க பேசுறது தப்பு. சொல்லுவீங்களா ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய தந்தை பெரியார் வாரிசு ஈவிகே வாரிசு கரெக்ட் டிக்கெட் ரேஞ்சுக்கு பேசியிருக்கிறாரு. இது தவறு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுடைய வயதை மதிக்கிறோம். இன்றைக்கு அண்ணன் கோபனா அவர்களுடைய அரசியல் பாரம்பரியத்தில் இன்றைக்கு அவர் பேசிய ஏற்றுக்கொள்கிறாரா, சரி என்று ஒத்துக்கொள்கிறாரா? என்னுடைய கேள்வி இல்ல ஆரம்ப கட்ட டிபேட்ல இருந்தே வரலாம். ஈவிகே இளங்கோவன் விளம்பரத்துக்காக பேசிட்டார். ஒரு முதலமைச்சரையே பேசும்போது அது விளம்பரத்துக்காக நடக்கும், அவர் மீது ஈர்ப்பு வரும், மீடியால பேட்டி எடுப்பாங்க, கேஸ் போடுவாங்க அப்படின்லாம் நீங்க சொல்ற போது அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெறுகிறது.
அந்த போராட்டத்திற்கு ஒரு எல்லை இருக்குல்ல, உங்க எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையை வரையறுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையை சேர்ந்ததும் ஆளும் அரசை சேர்ந்ததும் தானே. இன்றைக்கு முதலமைச்சர் நினைச்சு ஒரே ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் யாராவது அதிமுக இறங்கி போராட்டம் நடத்துவாங்களா? நிச்சயமா செய்ய முடியும். செய்ய மாட்டாங்க. நிச்சயமா செய்ய முதலமைச்சர் போராட்டம் சொன்னதுக்கு இலங்கோவன் அவர்கள் தன்னுடைய இல்ல என்னோட கேள்வி தவறு இல்ல உங்க கட்சி பொதுச் செயலாளர் போராட்டத்தை தவறு என்று மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னால் அடுத்த கடமை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். போராட்டத்தை நிறுத்துங்கள் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவர் அப்படிதான் பேசுவேன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு மதியம் கூட ஊடகத்தில் நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்றாரு. எங்க தொண்டர்களை கட்டுப்படுத்துறது எங்களுக்கு தெரியும். ஆனா அவர் அதை தொடர்ந்து நான் அப்படிதான் பேசுவேன், இதுதான் என்னுடைய நாகரிகம், இதுதான் எங்களுடைய அன்னை சோனியாவுக்கும் நாங்கள் சொல்றது அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மறுபடியும் சொல்றேன், ஒரு நடுநிலை ஒரே காசிநாத பாரதி ஒரு நிமிஷத்தை நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு நடுநிலை ஊடகவியலாளராக மீண்டும் மீண்டும் நீங்க இந்த போக்கு போறதை என்னால ஏத்துக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் செய்தாலும் நான் சோனியா விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறதே மறுபடியும் டெஃபமேட்டரி தான். தயவுசெய்து போகாதீங்க. நாகரிகமான அரசியல் தமிழகத்தில் தலைவராக வைத்திருக்கக்கூடியவர் இல்ல, இவருடைய இயக்கத்தினுடைய தலைமை பெண்மைதான். அவர் இல்ல மறுபடியும் போகாதீங்க. பாக்கி பேர் ஒரு இது வந்து நடுநிலை மனநிலை இல்ல, வேறு இயக்கத்தை இல்ல. நான் ஜெயலலிதா இல்ல முதலமைச்சர் ஒரு நிமிஷம் இருங்க திரு பாரதி. முதலமைச்சர் அவர்கள் பற்றி திரு வி.கே. இளங்கோவன் பேசியிருக்கிறது இன்னைக்கு டெஃபமேட்டரி ஆகி இருக்கிறது. அவர் பேச்சு சரி, நீங்க வாதாடல. ஆனால் அதை சொல்லும் போதெல்லாம் சோனியா காந்தி பத்தி பேச மாட்டோமா, சோனியா காந்தி பத்தி பேச மாட்டோமா கேக்குறது அதை விட மோசமானது. அதை நீங்க கொண்டு வராதீங்க. பாக்கி பேர் ஆண்களை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவர் வந்து பெண்ணை தலைமையாக ஆண் தலைமை மேட்டர் இல்ல சார். இந்த ஸ்லைட் ஆண் தலைமை மேட்டர் இல்ல. நான் வந்து அத ஆண் பெண் தலைமை மேட்டர் இல்ல. ஸ்லைட் டிஃபரண்ட். இவருடைய தலைமையே பெண். இல்ல பெண்ணை விமர்சிக்கிறார்கள். ஒரு ஸ்லைட் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் அரசியல் உச்சத்தில் இருக்கவங்க. அவர்கள் மீது வைக்கவில்லை. அரசியல் உச்சத்தில் இருக்கவங்க. அதுக்குள்ள போகாதீங்க. ஒரு நிமிஷம். இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் இரண்டு பேருக்கு தான் பங்கு இருக்கு. ஒன்று அதிமுகவினுடைய தலைமைக்கு, மற்றொன்று வி.கே. இளங்கோவனுக்கு. இந்த சட்டம் இல்ல நான் இரண்டு பேருக்கு இருக்குன்னு சொன்னேன். முதல் ரெண்டு நான் போல. இந்த விஷயத்தில் ஏன் திரு வி.கே. இளங்கோவன் மீண்டும் மீண்டும் ஒரு பிடிவாதமான போக்குக்குள்ள போறாரு? அது ஈகோ இஷ்யூ அவர் பாக்குறாரு. இல்ல அவர் சொன்ன கருத்து என்பது அவருக்கு ஜனநாயகத்தில் வழங்கப்பட்ட உரிமையின் அடிப்படையில் ஒரு கருத்து சொல்றார். அந்த கருத்துக்கு நீங்க அவர் வந்து வழக்கு தொடுத்திருக்கீங்க. வழக்க நீதிமன்றத்தில் அவர் சந்திப்பார், நிச்சயம் சந்திப்பார். ஆக அதாவது ஏற்கனவே இருந்த பல பிரச்சனைகள் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கிற மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக பேசுகிற போது முதலமைச்சராக இருக்க ஜெயலலிதா கலைஞர் குடும்பத்தை பற்றி, கலைஞரை பற்றி, திருட்டு ரயில் ஏறி ஓடி வந்தவர் எல்லாம் சொல்லலையா? எவ்வளவு கேவலமா பேசுனது. அதனால நான் ஒண்ணு சொல்றேன், அரசியல்ல நீங்க வந்து ஏதோ வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நிறைய நீங்களும் பண்ணிருக்கீங்க கொடுங்க. இப்போ இன்றைக்கு இந்த கருத்தை வந்து சகித்துக் கொள்ள முடியாத அதிமுக சத்தியமூர்த்தி பவனுக்கு முன்னால வந்து ஒரு வாகனத்தை எடுத்துட்டு வந்து அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் மேல ஏற்றுகிற வகையில மிகப்பெரிய ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்துறீங்க. அதே போல அவர் வீட்டுல தடி ஆயுதங்களோடு இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த முற்படுறீங்க. இப்படியெல்லாம் அச்சுறுத்தல் செஞ்சு வி.கே. இளங்கோவனை அடக்கி விடணும்னு நினைக்கிறீங்க. ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்க முற்பட்டா என்ன ஜனநாயகம்? நான் மீண்டும் சொல்வது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வி.கே. இந்த கருத்தும் அவர் மேடையில் பேசிய பேச்சும் நிச்சயமாக தமிழ் சமூகத்தால் ஏற்புடையதல்ல. அது கண்டனத்துக்குரியது, கண்டிப்புக்குரியது. அதோடு அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மீது போடப்பட்டிருக்கிற இந்த வழக்கு ஏற்புடையது எனக்கு அல்ல. காரணம், உளவுத்துறை டேப் பண்ணும், உளவுத்துறை வீடியோ பண்ணுவாங்க. அதையும் தாண்டி தனியார் எத்தனையோ யூடியூப்ல எடுத்து அதை போடுறாங்க. போடுறது அதை பயன்படுத்தி கூட அவங்க வழக்கு போட்டிருக்கலாம். இதுக்காக வந்து புதிய தலைமுறை போன்ற ஊடகங்களை மீது இந்த வழக்கு போடுவது என்னுடைய பார்வையில் அது ஏற்புடைய கருத்து. ஆளுங்கட்சிக்கு இருக்க வேண்டிய அந்த சகிப்புத்தன்மையும் பெருந்தன்மையும் இல்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒன்று. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பேருந்துல வந்து குரல்கள் எழுதப்படுகிறது. அப்ப கேள்வி எழுப்புறாங்க, யாகவராயனும் நாகாக்கள் காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு ஒரு குரல் எழுதியிருக்கீங்களே, இது வந்து ஓட்டுநருக்கா அல்லது நடத்துனருக்கா பஸ்ஸில் பயணிகளுக்கான்னு கேட்கும்போது அண்ணா சொன்னார், நாவு படைத்த அனைவருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த நாவு படைத்த அனைவருக்கும் பொருந்தும் என்றால் இன்றைக்கு அதிமுக வீதியில் இறங்கி பக்கம் பக்கமாக அண்ணன் வி.கே. இளங்கோவனுடைய புகைப்படத்தையும் கொடும்பாவையும் கொளுத்தி இழிவான சொற்களை, அச்சில் ஏற்ற முடியாத சொற்களை எல்லாம் சொல்லுகின்ற விதத்தில் இருப்பது கண்டனத்திற்குரியது. எனவே ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சிகளுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு